ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் ஏந்திரிச்சிருந்தோன்னா சூரியனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போய் சூரியனை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்துட்டேன். கிச்சன் வந்தோடனே ஃபஸ்ட்டு பாலை சூடு பண்ணி பசங்க 2 பேருக்கும் பாலை கலக்கி வச்சுட்டு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தாங்க. ஸோ பருப்பு சாதம் ரெடி பண்ணிவிட்டு கிழங்கு வறுவல் மாதிரி பண்ணிடலான்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ பருப்பு சாதத்துக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுட்டேன். கிழங்கு வறுவல் வந்து கிழங்கெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா இந்த பருப்பு சாதம் வந்து நல்லா பூண்டெல்லாம் தட்டி போட்டு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் தக்காளி எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் இறக்கும் போது நெய் ஊற்றி இறக்கணும்னா வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி கிழங்கு வறுவல் வந்து ஒன்றுமே இல்லை, கிழங்கு கட் பண்ணி தவாவில் போட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துனா சூப்பராக இருக்கும். இந்த பருப்பு சாதத்துக்கு இந்த கிழங்கு வறுவல் வேறு லெவலில் இருக்கும். பாப்பாவுக்கு லஞ்சும் பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட் தான் கேட்டால் அவளுக்கு வந்து கோல்டு அதிகமாக இருக்கனால சாப்பிடவே பிடிக்கலாமான்னு சொன்னால் ஸோ பிரெட் டோஸ்ட்டு போட்டு 2 கொடுத்து அதையும் சாப்பிடல. ஸோ 2 டோஸ்ட் எடுத்து பிரேக்குக்கு வச்சு அனுப்பிட்டேன். பாப்பா சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்பிட்டேன். நாளைக்கு சூப்பரான ஷார்ட்